வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Vamos breakup baby. Jailer 2 ஓட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அது வந்து இப்போ பார்க்க போகிறேன். இது வந்து ஒரு 2-3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரியலி சாரி பிகாஸ் கொஞ்ச நாளாகவே வந்து பேக் டு பேக் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், ட்ராவல், ஒர்க் அப்படின்ட்டுன்னு ஃபுல்லாக ஆக்யூபைட் ஆனதுனால ஆன் டைமில் என்னால் பண்ண முடியல. யூஸ்வலாக ஆன் டைமில் பண்ணிடுவேன், இந்த வாட்டி பண்ண முடியல. பட் நெவர்தலெஸ் ஐம் கோனா வாட்ச் இட் நவ். எனக்கு அந்த மின்னுக்கு மட்டும்தான் நான் இப்போ ஸ்டோரியில் வந்து பார்த்தேன், விநாயக் வந்து பேசினார், அது மட்டும்தான் அப்படியே நான் ஸ்வைப் பண்ணிட்டேன். பட் நிறையா காசு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க போல். வித் மியூசிக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. தி சேட் அனி நேல்ட் இட். ஸோ இந்த இங்கிலீஷ் பாட்டு மாதிரி ஒன்று வந்திருக்கு அப்படின்னாங்க. நான் எக்ஸைட்டடாக இருக்கேன் இப்போ பார்க்குறதுக்கு. ஒரு 53 மினிட்ஸ் நினைக்கிறேன் இந்த கிளிம்ஸு. ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். என்ன கொண்டு உன்னால நிம்மதி இருக்க முடியாது. என் பின்னாடி பெரிய ஒரு உலகமே இருக்கு ஜெயிலர். ஒரு பெரிய நெட்வொர்க். கிளைமேக்ஸ் யார் எப்போ வரும்னு உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கை நடக்கமாயிடும். தலைவா சுராஜ். தலைவரா? நைஸ். அக்டோபர். அந்த பாட்டு செம்மையாக இருக்குது. இன்னொரு அடி கேட்டு வரேன் இருங்க. அடியில் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக தலைவரை வந்து ரிவீல் பண்ணலை. சிலுவேட்டில் அந்த அது என்ன சொல்லுவாங்க, ரன் அவேவா, அந்த ஃப்ளைட் வந்து இறங்குவோம் அந்த இடம் மாதிரி இருக்குது எனக்கு. அதில் அப்படியே ஆப்ஸ்கியோ பிளர் அப்படியே வராரு தலைவர். ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு அப்படி இருக்குது. ஜெயிலர் 1 பிஜிஎம் வாய்ஸ் எவ்ரிதிங் அனி பக்கா நேல்டிட்ல. எஸ்பெஷலி அந்த ஹுக்கும் தான். ஹுக்கும் அப்புறம் ஜுஜுபி பாட்டு இருக்கும்ல, அது மியூசிக்கு தான் அந்த கட்டெல்லாம். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் ஹவ் இஸ் குக்கிங் ஃபார் ஜெயிலர் 2. மோஸ்ட்லி வந்து எல்லா காஸ்ட்டோட ஃபேஸ் எல்லாமே ரிவீல் பண்ணாங்க. நிறைய பேர் அடிஷ்னலாக இருக்காங்க. அவர் பேர் எனக்கு வரல. இப்போ ரீசெண்டாக கருப்பில் கூட இருந்திருப்பார். ஹரம் படத்தில் வந்து அந்த டாட்டரோட அப்பாவாலாம் இருப்பார். உங்களுக்கு தெரியும் யாரை சொல்கிறேன்னு. ஸோ அவர் எல்லாமே அடிஷ்னல் காஸ்ட் இருக்காங்க. ஆனால் படியிலேருந்து இறங்கி வர ஒரு சாரி கட்டிட்டு வந்தாங்க. ஐ தாட் அதுதான் ரம்யாவா இருப்போ அப்படின்ட்டுன்னு. பட் ரம்யா கிருஷ்ணனை வந்து லேட்டராக காட்டிட்டாங்க. ஸோ இது யாருன்னு தெரியல. மேபி எக்ஸ்டெண்டட் கேமியோ இருக்கலாம், யாராச்சும் வரலாம். அப்புறம் கதவு சாத்துறப்போ வந்து பேக் கேட்டில் வந்து ஒரு சிலுவேட் ஷாட்டில் கூட இருக்கும். நான் அது லால் சார்னு நினச்சேன். ஏன்னா அதில் வந்து அவர் கொஞ்சம் முடி ஃபங்க் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜெயிலரில் கூட லால் சருக்கு கொஞ்சம் பின்னாடி முடி வச்சுருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ எம் எக்ஸைட்டட்ல. லைக் படம் வந்து ஐ தாட் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து வரும் அப்படின்ட்டுன்னு இனிஷியல் ஜெயிலரோட ரிலீஸ் டேட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து பூஜா ஹாலிடேஸ்க்கு வராங்க 15th அக்டோபர். ஐ தாட் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ஹாலிடே வீக் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். பேக் டு பேக் வந்து பெரிய ஹாலிடே. ஒரு பொங்கலுக்கு அப்புறம் சொன்னாங்க 6 to 7 days ஸ்ட்ரெச்சாக வந்து ஒரு லீவ் வரப்போகுதுன்னு. ஸோ தலைவர் கிளப்புறோம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்கு. நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து எப்படி வரப்போகுதுன்னு. போன வாட்டி வந்து காவாலை வெளியாக்குனாங்க, இந்த வாட்டி யாருன்னு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் guys.